திருக்குறள் அதிகாரம் 69 தூது குறள் 681 அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. விளக்கம் தன் நாட்டு மக்கள் மற்றும் அரசன் மீது அன்பு கொண்டிருத்தல், புகழுடைய உயர்ந்த குடியில் பிறத்தல், அரசன் விரும்பத்தக்க நற்பண்புகளை அதாவது ராஜதந்திர பண்புகளை பெற்றிருத்தல் ஆகிய மூன்றும் ஒரு தூதுவனுக்குரிய இன்றியமையாத இலக்கணங்களாகும். மகாபாரதம். குலீனக ஷீல சம்பன்னோ வாக்பட்டுஹு பிரியதர்ஷனக யதா உக்தவாதி தூதக ஸ்யாத் சர்வலக்ஷண சம்யுதக. விளக்கம் தூதுவன் என்பவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாகவும் அதாவது குலீனக நல்ல ஒழுக்கம் கொண்டவனாகவும் அதாவது ஷீல சம்பன்னோ பேசுவதில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். அரசன் சொன்னதை சிதைக்காமல் அப்படியே சொல்லும் பண்பு அவனிடம் இருக்க வேண்டும். மனுஸ்மிருதி. அனுரக்தக சுச்சிஹி தக்ஷக குலீனக புத்திமான் க்ஷமி ஞாதா தேசகாலஜ்ஞக தூதக சர்வலக்ஷணக. விளக்கம் நாட்டின் மீது பற்று அதாவது அனுரக்தக அன்பு, தூய்மையான எண்ணம், சாமர்த்தியம், குலப்பெருமை அதாவது குலீனக, புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமை ஆகிய குணங்கள் கொண்டவனையே தூதுவனாக நியமிக்க வேண்டும். அவன் தேசத்தின் நிலையையும் காலத்தையும் அறிந்திருக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 681 உள்ள அன்பு, குடிப்பிறப்பு, பண்பு என்ற 3 காரணிகள் சனாதன தர்மத்தின் தூத தர்மம் மற்றும் வர்ண குண தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அன்பு லாயல்டி டிவோஷன். சனாதன தர்மத்தில் சுவாமி பக்தி என்பது மிக உயர்ந்தது. தன் அரசன் மீதும் தேசத்தின் மீதும் அன்பு இல்லாதவன் எதிரி நாட்டின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி தேச துரோகம் செய்ய வாய்ப்புண்டு. எனவேதான் அன்புடைமை முதலிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆன்ற குடிப்பிறத்தல் நோபல் லீனியேஜ். குலம் என்பது இங்கு வெறும் பிறப்பால் வரும் அடையாளம் மட்டுமல்ல, அது பரம்பரையாக கடைபிடிக்கப்படும் ஒழுக்கங்களை குறிக்கிறது. ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன் தன் குடும்பப் பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தர்மம் தவறாமல் தூது நடத்துவான் என்பது சனாதன பார்வை. வேந்தவாம் பண்புடைமை ஸ்டேட்ஸ்மென்ஷிப். அரசன் விரும்பும் பண்பு என்பது ராஜதந்திரம். ஒரு தூதுவன் எப்போது மென்மையாக பேச வேண்டும், எப்போது கண்டிப்புடன் பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். திருக்குறள் குறள் 682 அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாடு 3. விளக்கம் தன் நாட்டின் மேல் கொண்ட அன்பு, எதனையும் நுட்பமாக அறியும் அறிவு, எதை எப்போது எப்படி பேச வேண்டும் என்று ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை ஆகிய இம்மூன்றும் ஒரு தூதுவனுக்கு மிக அவசியமான இன்றியமையாத தகுதிகளாகும். மகாபாரதம். மேதாவி வாக்படு பிராக்ஞ பரசித்த விதாயகः சுச்சி தக்ஷः குலீனஸ்ச தூதः சர்வகுணான்விதः. விளக்கம் தூதுவன் என்பவன் மிகுந்த மேதா விலாசம் அதாவது அறிவு கொண்டவனாகவும் சொல்லாற்றல் வாக்படு என்ற சொல்வன்மை மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். பிறர் மனதை மாற்றும் வல்லமை அவனிடம் இருக்க வேண்டும். இந்த குணங்கள் இருந்தால்தான் ஒரு தூதுவனால் போரை தவிர்க்கவோ அல்லது வெற்றியை ஈட்டவோ முடியும். மனுஸ்மிருதி. தூதக ஏவஹி சந்தத்தே பினத்தி ஏவச்ச சம்ஹதான் தூதக தத் குருதே கர்ம ஏன பித்யந்தே நாவா. விளக்கம் ஒரு தூதுவனே பிரிந்த நாடுகளை சேர்த்து வைப்பவன் அதாவது அறிவு, ஒன்றுபட்ட நாடுகளை பிரிப்பவன் சொல்வன்மை. அரசுகளுக்கு இடையே போர் வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும் ஒரு தூதுவனின் அறிவுபூர்வமான பேச்சுதான் காரணம். எனவே அவனது சொல்வன்மையே நாட்டின் பாதுகாப்பு. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 682 உள்ள அன்பு, அறிவு, சொல்வன்மை என்ற 3 காரணிகள் சனாதன தர்மத்தின் வாக் சுத்தி மற்றும் புத்தி கௌஷலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அன்பு பக்தி அல்லது லாயல்டி. சனாதன தர்மத்தில் ஒருவனின் செயல்பாட்டிற்கு பின்னால் இருக்கும் தூய்மையான எண்ணமே முக்கியம்.
தேசத்தின் மீது அன்பு இருந்தால் மட்டுமே ஒரு தூதுவன் எத்தகைய அச்சுறுத்தல் வந்தாலும் தன் கடமையிலிருந்து தவறமாட்டான். அறிவு, புத்தி, விவேகம் என்பது ஒரு காரியத்தின் ஆழத்தை அறிவது. சனாதன நூல்களில் தூதுவன் நயவித், அதாவது நீதியை அறிந்தவன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்த நாட்டின் பலம், பலவீனம் மற்றும் சூழலை தன் அறிவால் அவன் கணிக்க வேண்டும். ஆராய்ந்த சொல்வன்மை. வாக் என்பது சரஸ்வதியின் அம்சம். ஒரு தூதுவனின் சொல் மிதம் மற்றும் சத்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுகள் விபரீதத்தை உண்டாக்கும். எனவேதான் வள்ளுவர் ஆராய்ந்த சொல் என்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரின் தூது. பாண்டவர்களுக்காக கௌரவ சபைக்கு கண்ணன் சென்றபோது அங்கே இருந்த ஒவ்வொருவரின் மனநிலையையும் உணர்ந்து துரியோதனனின் சூழ்ச்சிகளை தன் சொல்லாற்றலால் முறியடித்தார். போரை தவிர்க்க அவர் எடுத்த அந்த முயற்சி அன்பு மற்றும் ஆராய்ந்த சொல்வன்மைக்குச் சான்று. குறள் 683. நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல், வேலாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. விளக்கம். வேல் ஏந்திய வீரர்களைக் கொண்ட பகை நாட்டின் அரசனிடம் சென்று தன் நாட்டின் வெற்றிக்குரிய செய்தியை சொல்லும் தூதுவன் பல நூல்களைக் கற்ற அறிஞர்களுக்கு மத்தியிலும் தான் ஒரு சிறந்த நூல் வல்லவனாக, மேதையாக திகழ வேண்டும். அதுவே தூதுவனின் சிறந்த இலக்கணமாகும். மகாபாரதம். சாஸ்திரஜ்ஞோ திருத சங்கல்பः பிரதிபான குணான்விதः சபாயாம் அவி சங்கஷ்ச தூதः ஸ்யாத் பிராக்ஞ சம்மதः. விளக்கம். தூதுவன் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக, சாஸ்திரஜ்ஞோ இருக்க வேண்டும். சிறந்த சபைகளில் அஞ்சாமல் பேசும் புத்திசாலித்தனம் அவனுக்கு இருக்க வேண்டும். கற்றவர்கள் நிறைந்த சபையில் தன் அறிவால் அவர்களை வெல்பவனே தூதுவனாக இருக்க தகுதியானவன். மனுஸ்மிருதி. சர்வசாஸ்திர வித்தः பிராஜ்ஞः இங்கித ஆகார தத்துவவித் சுச்சிஹி தக்ஷः குலீனश्च தூதः காரிய வினிஷ்சயே. விளக்கம். எல்லா நூல்களையும் கற்றறிந்தவனாகவும் சர்வசாஸ்திர வித்தக, மற்றவர்களின் குறிப்பையும் முகபாவத்தையும் வைத்தே அவர்களின் எண்ணத்தை அறியும் ஆற்றல் கொண்டவனாகவும் தூதுவன் இருக்க வேண்டும். அவனது கல்வி அறிவு அவனுக்கு சபையில் மிகுந்த கௌரவத்தை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 683 உள்ள நூலாருள் நூல்வல்லன் மற்றும் வென்றி வினை உரைப்பான் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிரதிபா, நுண்ணறிவு மற்றும் சரஸ்வதி கடாட்சம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பண்டித லக்ஷணம். சனாதன தர்மத்தில் ஒரு தூதுவன் வெறும் செய்தியை சுமந்து செல்பவன் அல்ல, அவன் ஒரு பண்டிதன். கற்றவர்களின் சபையில் தன் வாதத்திறமையால் மற்றவர்களை வெல்லும் ஆற்றல் அவனுக்கு இருக்க வேண்டும். இதையே வள்ளுவர் நூலாருள் நூல்வல்லன் என்கிறார். வித்யாவான். ஒரு தூதுவன் பகை நாட்டிற்குச் செல்லும்போது அந்த நாட்டு அறிஞர்கள் இவனை சோதிக்க கூடும். அப்போது இவன் தடுமாறினால் அது இவன் சார்ந்த நாட்டின் கௌரவத்தை பாதிக்கும். எனவே கல்வியில் அவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பது தூத தர்மம். ஹனுமன் நவ வியாகரண பண்டிதன். இராமாயணத்தில் ஹனுமனை பற்றி சொல்லும்போது அவர் 9 விதமான இலக்கணங்களையும் கற்றவர் என்று போற்றப்படுகிறார். அவர் ராவணனின் சபையில் நின்றபோது ஒரு வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த அறிஞராகவும் நூலாருள் நூல்வல்லன் ஆக வாதாடினார். வாக் விபூதி. சொல்லாற்றலும் கல்வியறிவும் இறைவனின் விபூதியாக கருதப்படுகிறது. ஒரு தூதுவன் தன் பேச்சால் போரை தடுக்க முடியும் அல்லது வெற்றியை தேடித்தர முடியும். அதற்கு அடிப்படையாக அமைவது அவன் கற்ற நூல்களின் அறிவே. குறள் 684. அறிவுரு வாராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்கவினைக்கு. விளக்கம். இயற்கையான நுண்ணறிவு, காண்பவர் மதிக்கத்தக்க நல்ல தோற்றம், நுணுக்கமாக ஆராய்ந்து கற்ற கல்வி ஆகிய இம்மூன்று தகுதிகளும் ஒருங்கே அமையப் பெற்றவனே ஒரு நாட்டின் தூது பணியை செய்யச் செல்ல வேண்டும். மகாபாரதம். நிபுணஸ்ச பிரதிபான வான்ரூப வான்சாஸ்திர வித்ததா அவிக்லவஹா சுச்சிஹி தக்ஷஹ தூதஹ ஸ்யாத் சர்வலக்ஷணஹ. விளக்கம். தூதுவன் என்பவன் காரியத்தில் நிபுணனாகவும் உடனடி தீர்வுகளை காணும் நுண்ணறிவே பிரதிபான கொண்டவனாகவும் பிறர் மதிக்கத்தக்க நல்ல உருவம் ரூபவான் உடையவனாகவும் இருக்க வேண்டும். அவன் சாஸ்திரங்களை அறிந்தவனாகவும் எதற்கும் அஞ்சாதவனாகவும் இருப்பதே சிறந்தது. மனுஸ்மிருதி. இங்கித ஆகார தத்வஜ்ஞः சுச்சிஹி தக்ஷः குலீன ஜஹ.
ரூபவான் அபிசம்பன்னக தூதக ஸ்யாத் பிராஜ்ஞசம்மதக. விளக்கம்: மற்றவரின் குறிப்பை அறியும் திறன், தூய்மை, சாமர்த்தியம் ஆகியவற்றுடன் நல்ல உருவமும் ரூபவானும் கொண்டவனையே அறிஞர்கள் தூதுவனாக ஏற்பார்கள். ஒருவனது தோற்றமும் அறிவும் அவன் சொல்லும் செய்தியின் மதிப்பை எதிரி நாட்டினரிடம் உயர்த்தும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 684 உள்ள அறிவு, உருவம், கல்வி என்ற மூன்றும் சனாதன தர்மத்தின் ஆளுமை திறன் விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது. அறிவு, பிரதிபா. சனாதன தர்மத்தில் அறிவு என்பது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஸ்மிருதி, மற்றொன்று பிரதிபா, புதியனவற்றை சிந்திக்கும் நுண்ணறிவு. தூதுவனுக்கு சூழ்நிலைக்கேற்ப பேசும் பிரதிபா அறிவு மிக அவசியம். உருவம், அங்கலக்ஷண. சனாதன சாஸ்திரங்கள் அங்கலக்ஷண சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஒரு தூதுவனின் தோற்றம் கம்பீரமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். எதிரி நாட்டின் சபையில் நுழையும் போதே அவனது உருவம் ஒரு மரியாதையை உருவாக்க வேண்டும். ஆராய்ந்த கல்வி, சாஸ்திரஞான. ஆழமான கல்வி என்பது வெறும் தகவல்களை சேமிப்பது அல்ல, அது தர்மத்தையும் நீதியையும் பிரித்தறியும் திறனை தருவது. தூதுவன் தன் நாட்டின் நிலைப்பாட்டை சாஸ்திர ரீதியாக நிலைநாட்ட வேண்டும். ஹனுமனின் ஆளுமை. ராமாயணத்தில் ஹனுமன் முதலில் ராமரை சந்திக்கும்போது ஒரு அந்தணர் வடிவில் சென்றார். அவர் பேசிய வார்த்தைகள் இலக்கண சுத்தமாகவும் ஆழமான அறிவுடனும் இருந்தன. அவரது பேச்சில் இருந்த வேகம் மற்றும் தெளிவு கண்டு ராமபிரான் வியந்தார். ஒரு தூதுவன் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அதற்கு ஹனுமனே சான்று. குறள் 685. தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது. விளக்கம்: சொல்ல வேண்டியவற்றை சுருக்கமாக தொகுத்து கூறி வெறுப்பு தரும் சொற்களை நீக்கி கேட்பவர் மனம் மகிழுமாறு இனிய முறையில் கூறி தன் நாட்டிற்கு நன்மையை தேடித் தருபவனே சிறந்த தூதுவன் ஆவான். மகாபாரதம். க்ரூரேன ஏவ ஷப்தேன அலப்ப அக்ஷரமிதேன ச பிரியம் தத்வம் ச வக்தவ்யம் ய இச்சேத் சித்திம் ஆத்மனஹ. விளக்கம்: வெற்றியை விரும்புபவன் கசப்பில்லாத மென்மையான சொற்களால் க்ரூரேன மிக குறைந்த சொற்களைக் கொண்டு அலப்ப அக்ஷரமிதேன உண்மையானதும் இனியதுமான செய்தியை சொல்ல வேண்டும். சுருக்கமாகவும் இனிமையாகவும் பேசுவதே காரியத்தை சாதிக்கும் வழி. மனுஸ்மிருதி. சத்ய அநிர்வேத வாக்கியேன பிரியஹித மிதேன ச சமாசேன ஏவ வக்தவ்யம் தூதேன நிருபசந்நிதௌ. விளக்கம்: அரசனின் முன்னிலையில் தூதுவன் பேசும்போது உண்மையானதும் சோர்வில்லாததும் நன்மையை தருவதுமான செய்தியை சுருக்கமாக சொல்ல வேண்டும். நீண்ட உரையாடல்கள் செய்தியின் முக்கியத்துவத்தை குறைத்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 685 உள்ள தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி என்ற 3 உத்திகள் சனாதன தர்மத்தின் வாங்மயி விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது. சமாசம், பிரெவிட்டி. சனாதன இலக்கியங்களில் சூத்திரம் என்பது சுருக்கமாக பெரும் பொருளை கூறுவது. தூதுவன் ஒரு சூத்திரதாரி போல செய்தியை தொகுத்து சொல்ல வேண்டும். அதிக பேச்சு விபரீதத்தில் முடியும். அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ச யத். அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ச யத். அதாவது மற்றவர் மனம் புண்படாதவாறு தூவாத நீக்கி உண்மையான இனிய பயனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். இதுவே வாக்கு தவம். பிரியவாதி. ராமாயணத்தில் ராமரை பிரியவாதி என்று குறிப்பிடுவார்கள். அவர் எதிரிகளிடமும் இன்முகத்துடனேயே பேசுவார். ஹனுமன் ராவணனிடம் பேசும்போது கடுமையான செய்தியை கூட நீதியுடனும் புன்னகையுடனும் நகச்சொல்லி முன்வைத்தார். யுக்தி. நகச்சொல்லி என்பது வெறும் சிரிப்பு அல்ல, அது ராஜதந்திர புன்னகை. எதிராளியின் கோபத்தை மட்டப்படுத்தி காரியத்தை சாதிக்கும் கலை. குறள் 686. கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. விளக்கம்: நீதி நூல்களை கற்றவனாய் பகைவர் முன்னே நின்று பேசும்போது கண்ணஞ்சாத மன உறுதி கொண்டவனாய் சொல்ல வேண்டிய செய்தியை எதிரியின் மனதில் பதியும்படி சொல்லி
காலத்திற்கு ஏற்றவாறு சரியான முடிவை எடுப்பவனே சிறந்த தூதுவன். மகாபாரதம். அதீத சாஸ்திரோ தைரியவான் யதா உக்தவாதி ச தூதக காலவித் தேசவித் சயேவ சர்வலக்ஷண சம்யுதக. விளக்கம். சாஸ்திரங்களை கற்றவனாகவும் அஞ்சாத தைரியம் கொண்டவனாகவும் அரசன் சொன்ன செய்தியை மாற்றாமல் சொல்பவனாகவும் தூதுவன் இருக்க வேண்டும். அவன் காலம் மற்றும் இடத்தின் தன்மையை அறிந்து காலவித் எனற்கு தக்கவாறு செயல்பட வேண்டும். மனுஸ்மிருதி. வித்வான் இங்கித ஆகார தத்வஜ்ஞः சுசிஹி தக்ஷः குலீனஜः காலே ஹ்யப்யத்வரிதः காரியம் சாதயேத் வினயான்விதக. விளக்கம். அறிவாளியான தூதுவன் மற்றவர் மனக்குறிப்பை அறிந்து பதற்றப்படாமல் காலத்திற்கு தகுந்த முடிவை எடுத்து காரியத்தை சாதிக்க வேண்டும். கற்ற கல்வி என்பது பொதுவானது, ஆனால் களத்தில் செயல்படுவது என்பது யுக்தி. அர்ஜுனன் போர்க்களத்தில் கற்ற வித்தைகளை விட கண்ணன் காலமறிந்து கொடுத்த ஆலோசனைகளே வெற்றியை தந்தன. ஒரு தூதுவனும் தன் நூலறிவை சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக் கையாள வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 686 உள்ள கண்ணஞ்சான் மற்றும் காலத்தால் தக்கது அறிவது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அபயம், ஃபியர்லெஸ்னஸ் மற்றும் கால ஞானம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அபயம், ஃபியர்லெஸ்னஸ். பகவத்கீதையில் 16.1 தெய்வீக குணங்களில் முதலாவதாக கூறப்படுவது அபயம். ஒரு தூதுகன் மரணத்திற்கும் அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். எதிரி நாட்டு மன்னன் சினம் கொண்டு தாக்க முற்பட்டாலும் தன் செய்தியை துணிச்சலுடன் சொல்லும் கண்ணஞ்சாமை தூதுவனுக்கு அழகு. காலம், டிவைன் டைமிங். சனாதன தர்மத்தில் காலம் என்பது ஈஸ்வர ஸ்வரூபம். காலத்தால் தக்கது அறிவது என்பது ஒரு காரியத்தை செய்ய மிகச் சரியான நேரத்தை கணக்கிடுவது. செய்தியை சொல்லும்போது எதிரியின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து சரியான வினாடியில் தன் கரத்தை முன்வைப்பதையே வள்ளுவர் குறிப்பிடுகிறார். யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. கற்ற கல்வி என்பது பொதுவானது, ஆனால் களத்தில் செயல்படுவது என்பது யுக்தி. அர்ஜுனன் போர்க்களத்தில் கற்ற வித்தைகளை விட கண்ணன் காலமறிந்து கொடுத்த ஆலோசனைகளே வெற்றியை தந்தன. ஒரு தூதுவனும் தன் நூலறிவை சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக் கையாள வேண்டும். அங்கதனின் தூது. ராமாயணத்தில் அங்கதன் ராவணனின் சபைக்குச் சென்றபோது ராவணனின் அச்சுறுத்தல்களுக்கு கலங்காமல் தன் சொல்ல வந்த செய்தியை தெளிவாக சொன்னான். தன் நாட்டின் பெருமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத துணிச்சலே அவனது தூது பணியின் சிறப்பு. குறள் 687. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. விளக்கம். தன் கடமை என்ன என்பதை உணர்ந்து கடனறிந்து அச்செய்தியை சொல்வதற்குரிய ஏற்ற நேரத்தை எண்ணி காலம் கருதி சொல்வதற்குரிய இடத்தையும் அறிந்து பின்னர் எதனையும் நன்கு சிந்தித்துச் சொல்பவனே தூதுவர்களில் தலை சிறந்தவன் ஆவான். மகாபாரதம். தேச கால விபாகஜ்ஞः காரிய காரிய வினிஷ்சயே ய ப்ரூயாத் அ அர்த்த வத் வாக்கியம் ச தூதः ஸ்ரேஷ்ட உச்யதே. விளக்கம். இடம், காலம் மற்றும் செய்யத்தக்கன செய்யத்தகாதன ஆகியவற்றை நிச்சயித்து அறிந்தவனாய் பயன் தரும் சொற்களை பேசுபவனே தூதுவர்களில் சிறந்தவன், ஸ்ரேஷ்டக என்று அழைக்கப்படுகிறான். கடமை உணர்ச்சியும் கால விவேகமுமே ஒரு தூதுவனுக்கு வெற்றி தரும். மனுஸ்மிருதி. சர்வம் காரியமிதம் லோகே ஸ்திதம் தேச காலயோஹோ தஸ்மாத் தேச காலௌ ச பரீக்ஷ்யைவ சமாச்சரேத். விளக்கம். உலகில் எல்லா செயல்களும் இடம் மற்றும் காலத்தை சார்ந்தே அமைகின்றன. எனவே ஒரு தூதுவன் அந்த இடத்தையும் காலத்தையும் நன்கு பரிசோதித்து தன் கடமையை ஆற்ற வேண்டும். பொருத்தமில்லாத இடத்தில் பேசப்படும் உண்மை கூட தோல்வியை தரும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 687 உள்ள கடமை, காலம், இடம், எண்ணி உரைத்தல் என்ற 4 காரணிகள் சனாதன தர்மத்தின் தர்ம விவேகம் மற்றும் யுக்தி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தர்மம் அல்லது கடமை. கடனறிதல் என்பது ஒருவன் தன் பொறுப்பை உணர்வதை குறிக்கும். சனாதன தர்மத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்வதர்மம், அதாவது சொந்த கடமை உண்டு. ஒரு தூதுவனின் கடமை
தன் நாட்டின் நலனை எப்பாடுபட்டாவது காப்பதே. தேசகால விவேகம், ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் அவேர்னஸ். ஒரு காரியம் சித்தியடைய தேசம் மற்றும் காலம் மிக முக்கியம். பகவத்கீதையில் தத்வம் தேசே ச காலே ச என்று கண்ணன் குறிப்பிடுகிறான். ஒரு தூதுவன் எதிரி நாட்டு மன்னன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது செய்தியை சொல்வதா அல்லது சபையில் பலருக்கு முன்னால் சொல்வதா என்ற இடனறிதல் அவசியம். எண்ணி உரைத்தல், டெலிபரேஷன். மந்திரம் என்பது ஒரு செயலை செய்யும் முன் பலமுறை சிந்திப்பது. வாயிலிருந்து சொல் புறப்படுவதற்கு முன் அது புத்தியில் 1000 முறை செதுக்கப்பட வேண்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஹனுமனின் இடனறிதல். அசோகவனத்தில் சீதையைக் கண்ட ஹனுமன் உடனடியாக அவர் முன் தோன்றவில்லை. நாம் இப்போது தோன்றினால் சீதை அஞ்சுவாரோ, ராவணனின் ஆட்கள் பார்ப்பார்களோ என்று இடனறிந்து காலம் கருடி மறைந்திருந்து ராமகதையை கூறி சீதையின் நம்பிக்கையை பெற்ற பின்னரே தன்னை வெளிப்படுத்தினார். இதுவே எண்ணி உரைப்பான் தலை என்பதற்கு சான்று. குறள் 688. தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. தன் நாட்டின் செய்தியை பகைவரிடம் கொண்டு செல்பவனுக்கு வழியுரைப்பான். 3 பண்புகள் அவசியம். அவை தூய்மை, ஒழுக்கத்திலும் பணத்திலும் ஆசைப்படாமை; துணைமை, அரசனிடம் அல்லது அமைச்சர்களிடம் அவருக்கிருக்கும் நெருக்கம் செல்வாக்கு; மற்றும் துணிவுடைமை, ஆபத்து வந்தாலும் அஞ்சாத உறுதி. இந்த 3ஐயும் உண்மையாக கொண்டிருப்பதே தூதுவனின் இலக்கணம். மகாபாரதம். ஷௌசம் ச ஏவ அனிர்வேதः சாஹசம் தத்விநிச்சயः அக்ஷயः சர்வகார்யேஷு தூதலக்ஷணமுச்யதே. விளக்கம். தூய்மை, ஷௌசம், சோர்வின்மை, துணிச்சல், சாகசம் மற்றும் எடுத்த காரியத்தை முடிப்பதில் உறுதி ஆகியவை தூதுவனின் குணங்களாகும். லஞ்சத்திற்கோ அல்லது சிற்றின்பங்களுக்கோ மயங்காத தூய்மையே ஒரு தூதுவனை பகை நாட்டிலும் மரியாதைக்குரியவனாக மாற்றும். மனுஸ்மிருதி. சுசிஹி தக்ஷः குலீனश्च திருதிமான் சாஸ்திரவித் ததா யதா உக்தவாதி தூதः ஸ்யாத் சர்வலக்ஷண சம்யுதः. விளக்கம். உள்ளத் தூய்மை, சுசிஹி, அறிவுத்திறன், மன உறுதி, திருதி, துணிவு கொண்டவனையே தூதுவனாக நியமிக்க வேண்டும். அவன் அரசன் சொன்ன செய்தியை எவ்வித திரிபும் இன்றி எவருக்கும் அஞ்சாமல் சொல்ல வேண்டும். இத்தகைய தூய்மையான குணங்களே அவன் சொல்லும் செய்திக்கு வலிமை சேர்க்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 688 உள்ள தூய்மை, துணைமை, துணிவு என்ற 3 பண்புகள் சனாதன தர்மத்தின் திரிகரண சுத்தி மற்றும் வீரியம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தூய்மை, பியூரிட்டி ஆர் இன்டெகிரிட்டி. சனாதன தர்மத்தில் ஷௌசம், தூய்மை என்பது மிக முக்கியமானது. ஒரு தூதுவன் பகை நாட்டின் மது, மாது அல்லது பொன்பொருளுக்கு மயங்கிவிட்டால் அவன் தன் நாட்டின் ரகசியங்களை காட்டிக் கொடுத்து விடுவான். எனவே புலனடக்கத்துடன் கூடிய தூய்மையே அவனது முதன்மையான கவசம். துணைமை, ஆக்சஸ் டு பவர். தூதுவன் என்பவன் அரசனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருக்க வேண்டும். அவன் அரசனுக்கு நெருக்கமானவன் என்று தெரிந்தால்தான் பகை நாட்டின் மன்னன் அவனுக்கு உரிய மரியாதையை தருவான். இதனை ஆப்தத்துவம் என்பார்கள். துணிவுடைமை, தீரதா ஆர் கரேஜ். சனாதன தர்மம் வீரபோக்ய வசுந்தரா என்கிறது. ஒரு தூதுவன் பகை மன்னனின் கோபத்திற்கு அஞ்சினால் செய்தியை திரித்து சொல்லிவிடுவான். எனவே எதற்கும் அஞ்சாத க்ஷத்ரிய வீரியம் அவனிடம் இருக்க வேண்டும். விதுரரின் தூது. மகாபாரதத்தில் விதுரர் பலமுறை தூது சென்றார். அவரது தூய்மை மற்றும் துணிவு காரணமாகவே அவர் கசப்பான உண்மைகளை சொன்னாலும் துருபதன் போன்ற மன்னர்கள் அவரை தலைவணங்கி ஏற்றனர். ஸ்ரீகிருஷ்ணரின் தூது. கிருஷ்ணர் தூது சென்றபோது துரியோதனன் அளித்த விருந்து மற்றும் செல்வங்களை நிராகரித்தார். தூய்மை. பாண்டவர்களின் உரிமையை உரத்த குரலில் கேட்டார். துணிவு. அவரது வார்த்தைகள் பாண்டவர்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலித்தது. துணைமை. குறள் 689. விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான், வடுமாற்றம் வாய் சேரா வன்கணவன். விளக்கம்.
தன் அரசன் சொல்லி அனுப்பிய செய்தியை விடுமாற்றம் மாற்று நாட்டு அரசனிடம் தெரிவிப்பவன், தன் வாயிலிருந்து தவறியும் பழிக்குரிய சொற்கள் வடுமாற்றம் வராதபடி பார்த்துக் கொள்ளும் மன உறுதி வன்கண் உடையவனாக இருக்க வேண்டும். மகாபாரதம். யதா உக்தவாதி தூதக ஸ்யாத் ந அன்யதா கௌரவ அவஹ வாக்ய விக்ஷேப தோஷேண ஹி ஷத்ரு அக்யைர் வினஷ்யதி. விளக்கம். தூதுவன் அரசன் சொன்னதை சிதைக்காமல் யதா உக்தவாதி அப்படியே சொல்ல வேண்டும். தேவையற்ற அல்லது பிழையான சொற்களை பேசுவது வாக்கிய விக்ஷேப தோஷம், பகையை வளர்த்து நாட்டிற்கே அழிவை தேடித்தரும். எனவே பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. மனுஸ்மிருதி. தூதக தத் குருதே கர்ம ஏன பித்யந்தே ந வா நிருபாக தஸ்மாத் நிபுணதோஷேன ந ப்ரூயாத் அசத ஈரிதம். விளக்கம். அரசர்களுக்கிடையே சமாதானத்தையோ அல்லது பிரிவினையையோ உருவாக்குவது தூதுவன்தான். எனவே நிபுணத்துவம் மிக்க தூதுவன் ஒருபோதும் கீழ்த்தரமான அல்லது பழிக்குரிய சொற்களை அசத ஈரிதம் வாயால் சொல்லக்கூடாது. அவன் பேச்சில் உறுதி இருக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 689 வடுமாற்றம் வாய் சேரா வன்கண் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வாக் தர்மம் மற்றும் யதா உக்தவாதி என்ற கோட்பாடுகளுடன் பின்வருமாறு இணைகிறது. வாக் தவம், ஆஸ்டரிட்டி ஆஃப் ஸ்பீச். சனாதன தர்மத்தில் வாக்கு என்பது வெறும் கருவி அல்ல, அது ஒரு சக்தியாக கருதப்படுகிறது. பகவத்கீதையில் அனுத்வேககரம் வாக்கியம், மனதை புண்படுத்தாத பேச்சு என ஒரு தவம் என கூறப்படுகிறது. தூதுவன் தன் பேச்சில் வடு சேராமல் பேசுவது அவன் செய்த தவத்தின் பயனாக அமையும். வன்கண், ஃபார்ட்டிடியூட். வன்கண் என்பது வெறும் வீரமல்ல, அது ஒரு உறுதி. எதிரி நாட்டு அரசன் கேலி செய்தாலோ அல்லது கோபமுற்றாலோ தானும் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. இந்த நிதானமே ஒரு ராஜதந்திரியின் வன்கண் ஆகும். விதுரரின் உதாரணம். மகாபாரதத்தில் விதுரர் பலமுறை துரியோதனனின் சபையில் அத்தகைய கடினமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கும் அவர் கண்ணியத்தை மீறவோ அல்லது பழிக்குரிய சொற்களை பேசவோ இல்லை. இதுவே வடுமாற்றம் வாய் சேரா வன்கண். ஹனுமனின் ராஜதந்திரம். ராமாயணத்தில் ஹனுமன் ராவணனிடம் பேசும்போது ராவணன் ராமரை துற்றிய போதும் ஹனுமன் நிதானம் இழக்கவில்லை. ராமனின் பெருமையை நிலைநாட்டினாரே தவிர தரம் தாழ்ந்த சொற்களை பயன்படுத்தவில்லை. குறள் 690. இறுதிப் பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதிப் பயப்பதாம் தூது. விளக்கம். பகைவனுடைய சபையில் தன் செய்தியைச் சொல்லும்போது அதன் விளைவாக தனக்கு அழிவே மரணமே நேரிடும் என்றாலும் அதற்காக அஞ்சித் தயங்காமல் தன் அரசனுக்கு அல்லது நாட்டிற்கு நன்மை தரக்கூடிய செய்தியை உறுதியுடன் எடுத்துச் சொல்பவனே சிறந்த தூதுவன். மகாபாரதம். ந தூதவத்யாம் குர்வீத யக கஷ்சித் பிருத்திவீபதிஹி தூதஸ்ய ஹன்னா நரகமாப்னோதி ச பித்ருபிஹி சக. விளக்கம். எந்த ஒரு அரசனும் தூதுவனை கொல்லக்கூடாது. ந தூதவத்யாம். தூதுவன் என்பவன் வெறும் கருவி, அவன் தன் அரசன் சொன்னதைச் சொல்கிறான். ஒருவேளை தூதுவன் கொல்லப்பட்டால் அவனது தியாகம் அவனுக்கு வீர ஸ்வர்க்கத்தை தரும், அவனைக் கொன்ற அரசன் நரகத்தை அடைவான். எனவே தூதுவன் மரணத்திற்கும் அஞ்சாமல் தன் கடமையை ஆற்ற வேண்டும். மனுஸ்மிருதி. யதா யுக்தவாதி தூதக ஸ்யாத் அவத்யக சர்வராஜபிஹி பிராணாந்திகே அபி கஷ்டேது ந த்யஜேத் ஸ்வாமி நிச்சயம். விளக்கம். தூதுவன் எல்லா அரசர்களாலும் கொல்லப்படக்கூடாதவன். அவத்யக. உயிருக்கே ஆபத்து ஏற்படும் இக்கட்டான நிலையிலும் பிராணாந்திகே அபி தன் எஜமானன் கொடுத்த செய்தியை சொல்வதிலிருந்து அவன் பின்வாங்கக் கூடாது. தன் உயிரை விட தன் நாட்டின் நன்மையே உறுதி என்று அவன் கருத வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது?
திருக்குறள் 690 உள்ள இறுதிப் பயப்பினும் என்ற மரணமே வந்தாலும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் தியாகம் மற்றும் தூத அவத்ய என்ற விதிகளுடன் பின்வருமாறு இணைகிறது. ஸ்வதர்மம் பர்சனல் டியூட்டி. சனாதன தர்மத்தில் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக என்றால் தன் கடமையை செய்யும்போது மரணம் நேரிட்டாலும் அதுவே மேலானது. ஒரு தூதுவனுக்கு தன் நாட்டு செய்தியை சொல்வதே தர்மம். அந்த தர்மத்தை காக்க உயிர் துறப்பது பலிதானம் என கருதப்படுகிறது. தூத அவத்ய. பண்டைய பாரத நீதியில் தூதுவனை கொல்லக்கூடாது என்பது ஒரு எழுதப்படாத சட்டம். ராவணன் அனுமனை கொல்ல உத்தரவிட்டபோது விபீஷணன் தடுத்து நிறுத்தி தூதுவன் கொல்லப்படக்கூடாதவன் என்று இந்த தர்மத்தையே நினைவூட்டினான். எனினும் ஒரு தூதுவன் அத்தகைய சட்டங்கள் மீறப்படும் சூழலிலும் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்கிறது இக்குறள். அங்கதனின் துணிச்சல். இராமாயணத்தில் அங்கதன் ராவணனிடம் தூது சென்றபோது ராவணன் கோபமுற்று அவனை கொல்ல ஆணையிட்டான். ஆனால் அங்கதன் சற்றும் அஞ்சாமல் தான் சொல்ல வந்த செய்தியை முழுமையாக கூறிவிட்டு தன் வலிமையால் அங்கிருந்து தப்பினான். உறுதிப் பயத்தல். நேஷனல் இன்ட்ரெஸ்ட். தனி மனித உயிரை விட தேசத்தின் நன்மையே முதன்மையானது. ஒரு தூதுவன் பயந்து உண்மையை சொல்ல தவறினால் அது முழு நாட்டிற்கும் அழிவை தரும். எனவே தன் அழிவை ஏற்றாவது நாட்டின் உறுதியை காப்பதே சனாதன வீரமரபு.